ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு பொதுவாகவே நைட்டில் சரியாக தூக்கம் வரல அப்படின்னா என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வயிற்றில் ஏதாவது பூச்சிகள் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வயிறு நிறையாமல் இருக்கலாம். அதுக்காக சூப்பரான 2 ஃபுட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவல் ஒரு பாத்திரம் வச்சு சூடு பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கணும். இது இந்த ரெட் கலர் அவல் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கலர் கூட யூஸ் பண்ணலாம். வெள்ளை கலர் அவலில் ஏற்கனவே நான் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதனால தான் சிகப்பு அவல் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். நல்லா வறுக்கணும். ஃபஸ்ட்டு அவலை வறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்காக இருக்கும், ப்ளஸ் கிறிஸ்பினஸ் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி வறுத்த அப்புறமா நீங்கள் கையில் எடுத்து நொறுக்குனிங்கன்னா அப்படியே மொறுன்னு நொறுங்கி போயிடணும். அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணுங்க. இதுதான் இந்த ஃபுட்டோட மெயினான ஒரு பார்ட்டு. மற்றபடி வேறு எதுவுமே இதில் பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த ஃபுட்டு நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒடிஷாவில் எல்லாருமே மோஸ்ட்லி இந்த ஃபுட்டு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு பெரிய வீடியோஸ் பண்ணியிருப்போம். அதில் பிஸ்கட்டு மற்ற நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து செஞ்சுருப்போம். அதுதான் ஒடிஷாவில் செஞ்சு வச்சுருவாங்க. ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டாங்கன்னா கோதுமை அரைக்கிற மிஷினில் கொடுத்து அது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் சாப்பிடுவாங்க. 1 வயசு பசங்கள்லேருந்து பெரிய பசங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி கிறிஸ்பியான அப்புறமா நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 8 பாதாம் பருப்பு, 8 முந்திரி பருப்பு இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நம்ம இன்க்ரீடியன்ட் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அவ்வளோ மட்டும் சேருங்க. நீங்கள் நிறைய ஹெல்த்தியாக கொடுக்குறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துறாதீங்க. 1 கப்பு அவளுக்கு நமக்கு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட் தேவை. அதனால் அந்தளவுக்கே சேருங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் இப்படி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இது வெளியே எடுத்துடலாம். அதுலேயே கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கோதுமையை நல்லா கழுவி நீங்கள் காய வச்சு கோதுமை அரைக்க கடையில் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் கடையிலேருந்து வாங்கி இதுக்காக பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா மறுபடியும் நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ப்ளஸ் நீங்களும் சாப்பிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா படபடன்னு பொரிஞ்சு கோதுமை ஃபுல்லாக வருந்து வந்த அப்புறமா இது எல்லாத்தையும் இப்போ நல்லா சில்லுன்னு பண்ணி அரைச்சி கொண்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிக்கணும். ஃபுல்லாக ஃபைனாக நம்ம இதை அரைச்சிக்கணும். நல்ல ஒரு பவுடர். நமக்கு இந்த கடையிலலாம் வாங்கி நீங்கள் ஃபுட்டு கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டிலையே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக குழந்தைங்க வளருவாங்க. எங்களுக்கு 2 பசங்களுமே சென்னையில் இருக்கும்போது தான் பிறந்தாங்க. ஆனால் நான் ஒரு நாள் கூட கடையிலேருந்து இந்த பேக்கெட்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, செரலாக் அந்த மாதிரி ஃபுட்லாம் நான் ஒரு நாள் கூட கொடுத்ததில்லை. என் 2 பசங்களுக்குமே நான் இந்த மாதிரி அவல். ஆனால் வேறு ஒரு ஃபுட்டு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நம்ம சேனலில். அந்த ஃபுட்டு தான் கொடுப்பேன். 6 மந்த் வரைக்கும் வெறும் என்னோடய பால் மட்டும்தான் கொடுத்தேன், தண்ணி கூட கொடுக்கல. 6 மந்த்துக்கு அப்புறமா தான் நான் குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ இதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிறதுனால ஓகே. இல்லை இதை தனியாக வச்சுட்டு அதை நம்ம பால் பவுடர் தனியாக நம்ம ஃபுட்டு கொடுக்கும்போது கூட ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட்டு கொடுக்கும்போது பால் பவுடர் சேர்த்து கலந்து கொடுப்பேன். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வைக்க மாட்டேன். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம குழந்தையோட வயசுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 6 மாதம் குழந்தைங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு வயசு குழந்தைன்னா ஒரு 1.5 ஸ்பூன் கொடுங்க. அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கும்போது ஜஸ்ட் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இன்னொரு ஸ்பூன் சேர்த்து இதோட கூடவே பால் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இல்லை 1 ஸ்பூன் சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் குழந்தைங்களோட டேஸ்ட்டுக்கு அக்யூர் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அவங்க பால் பவுடர்னு ஓகேன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பால் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் இதில் இனிப்புக்காக கல்கண்டு பவுடர் நான் சேர்க்குறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ ஏதாவது கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் கல்கண்டு பவுடர் தான் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. இப்போ இதையும் போட்டு
போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதை அப்படியே நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி கொடுங்க. இதை நீங்கள் தண்ணிக்கு பால் பவுடருக்கு பதில் பால் வந்து சில்லுன்னு இருக்கிற பால் வந்து சேர்த்து கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் இது திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிங்க. கொடுத்துட்டு நல்லா வந்து அவங்க வயிறு ஃபுல்லாகிடும். ஒரு 4-5 ஸ்பூன் சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஃபீலிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி மெயினாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா நல்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி கொடுப்பாட்டுங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு இந்த அவலுக்கு ப்ளஸ் அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவல் வந்து நல்லா உப்பி வர்ற ஒரு பொருள். அதனால் தண்ணி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு குடிக்க வைக்கணும். குளிக்க வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்கள தூங்க வச்சு பாருங்கள், நல்லா நைட்டு ஃபுல்லாக தூங்குவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க சரியாக பால் குடிக்கும்போது தட்டி விடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. என்னென்னா பால் வரலை, நமக்கு வந்து நமக்கு தெரிகிற வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க வயசு ஏற ஏற அவங்களுக்கு பால் பத்தாது இல்லைங்களா? அதனால் அவங்க விளையாடுறாங்க, ஓடுறாங்க, வராங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு ஃபுட்டு வந்து சாப்பிட்டாலுமே நம்ம கொடுக்குற பால் குழந்தைங்களுக்கு பத்தாது. அதனால் வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லையா குழந்தை, அதனால தான் அப்படி அழுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபுட்டு வந்து ஃபுல்லாக அவங்க வயிறு ஃபில் பண்ணுற அளவுக்கு கொடுத்துட்டு தூங்க வைங்க. கண்டிப்பாக நைட் ஃபுல்லாக தூங்குவாங்க. அடுத்தது இந்த ஃபுட்டு, இதை குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, வீட்டிலையே நாங்கள்லாம் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். நாங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ற ஒரு பொருள்னே சொல்லலாம். விரத நாட்களில் ப்ளஸ் வந்து மற்ற நாட்களில் வந்து நம்ம காலையில் சாப்பிட்ணும் வயிறு சரியில்லை அப்படின்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இந்த ஃபுட்டையும் நீங்கள் நைட்டில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவல் நல்லா கழுவிக்கோங்க. இது வந்து வீட்டில் ரெடி பண்ண அவல்னால இந்த மாதிரி சின்ன சின்னதாக நெல்லோட அந்த துகளாக இருக்கும். நல்லா கழுவிட்டு நான் சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதில் ஒரு வாழைப்பழம் இங்கே தான் மெயினாக. என்னென்னா குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் கொடுத்தா சளி பிடிக்க சான்ஸ் இருக்குது இல்லையா? அதனால் அதை வந்து ஜஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து அதுக்கப்புறம் மசிச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுங்க. நான் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி ஹார்லிக்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பிஸ்கட். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக வந்து சர்க்கரை இல்லை கல்கண்டு பவுடர் ஏதாவது ஒன்று சேர்த்து தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போல். இல்லை நைட்டில் வந்து குழந்தைங்களுக்கு டின்னர் போலவும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. நாங்கள் வந்து வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். பசங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறமா இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அவல் வச்சு செஞ்சது அந்த மாதிரி கொடுப்போம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து உடனே கொடுக்கணும். ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே குழந்தைங்களுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிடணும். இல்லைனா அவல் என்னென்னா பெருசு பெருசாக ஆகிடும், அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே கொடுங்க. பழங்கள் வந்து நீங்கள் வாழைப்பழம் சேர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சுடு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் குழந்தைக்கு சளி பிடிக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த 2 ஃபுட்டில் உங்களுக்கு எந்த ஃபுட்டு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.